இன்று நடைபெற்றிருந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு உடைய மூட்டை கண்டித்து லாக்அப் மரணம் தளபதி அவருடைய கவனத்தை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்கும் வண்ணம் இந்த லாக்அப் அஜித் குமாரோடைய மரணம் வந்து ஒரு பேசும்பொருளாக இருந்தது. தமிழக அரசு இதை உடனடியாக வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருங்காலங்களில் லாக்அப் டெத் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அராஜக போக்கும் செய்யாத வண்ணம் தமிழக அரசு வந்து இது மேற்கொள்ளணும். தளபதியோடைய குரல் மக்களுக்கான குரல், மக்களுக்கான ஆட்சியை வந்து 2026 வந்து தளபதி கொடுப்பாரு. அதுக்குண்டான வந்து ஒரு முயற்சியும் அடுத்த கட்ட நிகழ்வும் வருங்காலங்களில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தளபதி அவர்கள் கொடுப்பாருன்றது அனைவருக்கும் இந்த போராட்டம் மூலமாக வந்து தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், காவல்துறை வந்து நாங்கள் வந்து முறையாக அனுமதி வாங்கி கோர்ட்டோடைய உத்தரவு வாங்கி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் காவல்துறை அவங்க வந்து எங்களை வந்து அலங்கரித்து காலையில் நாங்கள் வந்து அரை மணி நேரத்தில் சேர வேண்டிய இடத்துக்கு 2 ஹவராக வந்து எங்களை நடக்க விட்டு 5 கிலோமீட்டர் வந்து எங்களை நடக்க விட்டு எங்களை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. கோர்ட்டோடைய உத்தரவு மீறி வந்து காவல்துறை வந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த உத்தரவு வந்து அவங்க வந்து திமுக அரசு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தொண்டர்களையும் அது சார்ந்த நிர்வாகிகளையும் நீங்கள் வந்து இந்த வெயிலில் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து அழைக்கலைங்க என்று வந்து அவங்களுக்கு வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காங்க போல. இல்லைனா வந்து இந்த சென்னையில் வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்து எங்களை நடக்க வச்சு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது மாதிரி சொல்கிற விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் தான். நாங்கள் அமைதியாக 1/2 ஊரில் வந்து போகிறத வந்து நீங்கள் 10 கிலோமீட்டர் நடக்க வைக்கிறீங்க. இது மூலயமா வந்து இதே தொடர்ந்துன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வருங்காலங்களில் போராட்டமும் வந்து மேற்கொள்ளணும். இன்னும் பலமாக இருக்கும் போராட்டம்.